ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வளையல் மாலை சாத்தி வழிபடுறது வழக்கம். இன்றைக்கி நான் ஒரு 5 டஜன் வளையல் வச்சுருக்கேன். இதில் வளையல் மாலை என்னென்ன டிசைனில் எப்படி கட்டுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச டிசைனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது வளையலை பேக்கெட்லேருந்து பிரிச்சுட்டு இதில் டேமேஜ் ஏதாவது இருக்கா என்னென்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். நான் இந்த இதில் செக் பண்ணதில் எல்லா பேக்கெட்லேயுமே ஒரு டேமேஜ் கண்டிப்பாக இருந்துச்சு. அதை மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டேமேஜ் இருந்த வளையலை தூக்கி தனியாக வச்சாச்சு. இப்போது இந்த வளையல் மாலையை கட்டுறதுக்கு மாங்கல்யம் கோக்குற மஞ்சக்கயிறு எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு உள்ள நூல் இருக்கும்ல, அதை கூட எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா நெகிழ்ந்து கொடுக்கும். அதனால் அது ஈஸியாக இருக்கும் மாலை கட்டுறதுக்கு. இப்போது ஒரு வளையலை எடுத்து நல்லா ஒரு 2-3 முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கட்டிக்கணும். அதுக்கப்புறமா அந்த நூல் மேலே விரலில் அந்த நூலை வச்சு அந்த நூல் மேலே ஒரு வளையலை வச்சு அப்படியே ஒரு சுற்றிக்கணும். இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றிட்டு வளையலில் மட்டும்தான் அந்த முடிச்சை டைட் பண்ணணும். பக்கத்து வளையல் பக்கத்தில் ரொம்ப ஒட்டி கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா மாலை ரொம்ப ஒரு மாதிரி வளைஞ்சு கொடுக்காது. அதனால தான் இப்போது இதே மாதிரி ஒரு வளையல் மேலேயும் ஒரே ஒரு தத்தில்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி உள்ளே விட்டு அப்படி வெளியே எடுக்கிறது, அவ்வளோதான். இதில் முடிச்சு எதுவுமே போடலை. முதல் வளையலில் மட்டும்தான் முடிச்சு போட்டிருக்கோம். மற்ற எந்த வளையல்லையுமே முடிச்சு போடலை. அப்படியே வளையலுக்குள்ளே அந்த நூலை விட்டு சுற்றி எடுக்கிறது, அவ்வளவுதான். விரல் மேலே நூலை வச்சு அது மேலே வளையலை வச்சு நூலை உள்ளே விட்டு இந்த பக்கம் கூடி வெளியே எடுத்துறது, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம 12-11 வளையல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே கட்டிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இது ஒரு டசனில் அதுவும் ஒரு வளையல் இல்லாமல் தான் நம்ம கட்டியிருக்கோம். ஒரு வளையல் இருந்தாலுமே நல்லாவே எல்லா வளையலுமே இருந்தாலுமே டேமேஜே இல்லாமல் இருந்தாலுமே நம்ம ஒரு வளையலை தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா வளையல் மாலையில் ஒத்தப்படையாக தான் வளையல் இருக்கணும். அதனால தான். இப்போது இது ஒரு டிசைன். இதுக்கப்புறமா நம்ம அடுத்த டிசைன் வளையலை பார்க்கலாம். இதோட கடைசி வளையலில் முடிச்ச நல்லா டைட்டாக போட்டுட்டு ஃபோட்டோக்காக இருந்தாலும் சரி இல்லை சாமி சிலைக்காக இருந்தாலும் சரி மாலை போடுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நூல் வேணுமோ, எக்ஸ்ட்ரா நூல் வேணுமோ பார்த்து அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த டிசைனில் வளையல் கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2லேருந்து 2.25 முழம் வரைக்கும் அந்த உள்ள நூலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த நூலை ரெட்டையாகவும் போட்டு நீங்கள் கோர்க்கலாம், ஒத்தையாகவும் போட்டு கோர்க்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ரெட்டையாக போட்டால் ஒரு சில நேரம் சிக்கு விழுந்துடும். அதனால் ஒத்தையாகவே போட்டுக்கலாம். அதுவே பல நூல் கொண்ட ஒரு திரிச்சு தான் வச்சுருப்பாங்க. அதனால நம்ம ஒரு நூலாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். இப்போ இந்த வளையல்லையுமே இந்த செட்லேயுமே 2 டேமேஜ் இருக்குது. அதெல்லாம் தனியாக பார்த்து எடுத்து வச்சிடலாம். மொத்தமாக மாலை கட்டும்போது ஒத்தப்படையில் வளையல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 வளையல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இதில் எனக்கு 10 வளையல் தான் நல்ல வளையல் இருக்குது. அந்த 10 வளையலேருந்து ஒரு வளையல் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அப்போ 9 வளையலை வச்சு தான் இப்போ இந்த மாலை நான் கட்ட போகிறேன். இப்போது ஒரு வளையல் எடுத்து வழக்கம் போல் நல்லா டைட்டாக ஒரு 2-3 முடிச்சு போட்டு டைட்டாக கட்டிக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த வளையலை எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வளையல்லையே ஆப்போசிட் சைடில் அப்படியே அந்த நூலை ஒரு சுற்றி ஒரு முடிச்சு டைட்டாக போட்டுக்கணும். அவ்வளோதான். ஒரே ஒரு முடிச்சு போதும். போட்டாச்சு. அடுத்து இன்னொரு வளையலை அதோட பக்கத்துலேயே வச்சு அந்த நூலை அடிப்பக்கமாக விட்டு ஒரே ஒரு சுற்றிட்டு அதை பக்கத்து வளையல் கூட டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு அந்த வளையலோட ஆப்போசிட் சைடில் வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். முதல் வளையல்லையும் டைட்டாக முடிச்சு போட்டிருக்கோம். 2வது வளையலோட கடைசியிலையும் டைட்டாக முடிச்சு போட்டிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல முடிச்சு போடலை. சும்மா ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று கட்டலாம். இப்போ இந்த வளையலை வச்சு நூலை அடிப்பக்கமாக விட்டு ஒரே ஒரு சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அப்படியே நூலை வளையலோட எதிர்பக்கத்துக்கு கொண்டு அந்த இடத்துல ஒரு முடிச்சு டைட்டாக போட்டுக்கிறோம். ஒரே ஒரு முடிச்சு மட்டும் டைட்டாக போட்டுக்கிறோம். இதே மாதிரி வரிசையாக அந்த 9 வளையலையும் வச்சு நம்ம கட்டிடணும். கட்டியாச்சு. இப்போது கடைசி வளையலில் முடிச்சை நல்லா டைட்டாக போட்டு மாலை கட்டுறதுக்கு அந்த ஆணியில் கோர்க்கிறதுக்கோ இல்லை சிலையில் மாட்டுறதுக்கோ
எவ்வளோ நூல் வேணுமோ பார்த்து விட்டுக்கோங்க. இது ஒரு டிசைனில் இந்த வளையல் மாலையும் நீங்கள் கட்டலாம். இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம 2 டிசைனில் வளையல் மாலை கட்டிட்டோம். இப்போ 3வது இன்னொரு டிசைனில் கட்டலாம். இதுக்கு சிகப்பு கலரில் வளையல் எடுத்திருக்கேன். இதுலேயும் பார்த்து டேமேஜ் இல்லாததை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வளையலில் வந்து எந்த வளையலுமே டேமேஜ் இல்லை. இதுதான் நான் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கொடுக்க போகிறேன். போன வருஷமுமே இதே சிகப்பு கலர் தான் அமைஞ்சது. இந்த வருஷமும் சிகப்பு கலர் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு வளையலை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அப்போ 11 வளையல். வழக்கம் போல் ஒரு வளையலை நல்லா டைட்டாக ஒரு 2-3 முடிச்சு போட்டு டைட்டாக கட்டிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ 2வது மாலை கட்டினோம்ல, அதே மெத்தடில் ஒரு 4 வளையலை மட்டும் பக்கத்தில் வச்சு கட்டிக்கிறேன். ஆப்போசிட் சைடில் வச்சு ஒரு முடி போட்டுட்டு அடுத்த வளையலை பக்கத்தில் வச்சு அடிப்பக்கம் கூடி நூலை விட்டு ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு அந்த வளையலோட ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இதே மாதிரி 4 வளையலை வச்சு கட்டிக்கிடணும். இப்போ 4 வளையலை வச்சு கட்டியாச்சு. இப்போது இன்னொரு 3 வளையலை எடுத்து இந்த மாதிரி நம்ம கோலம் வைக்கிறதுக்கு ஊடுபுள்ளி வைப்போம்ல, அது மாதிரி இந்த 4 வளையலுக்கு ஊடால வச்சு எந்தெந்த இடத்துலலாம் அந்த வளையல் ஒட்டி இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கிறோம். குட்டியாக கயிறு எடுத்து கட்டி ஜாயின் போட்டுக்கிறோம். இது என்ன ஒரு மெத்தட் அப்படின்னா, நெக்லஸ் மாடலில் இந்த வளையலை வந்து நம்ம வளையல் மாலையை வந்து கட்ட போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போது இதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். ஒரு 2-3 முடிச்சு போட்டு ஒரு கட்டிடலாம். இதே மாதிரி மித்த 2 வளையலையும் வச்சு எந்தெந்த இடத்துலலாம் அந்த வளையல் வந்து ஒட்டி இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த கயிறை வச்சு கட்டிக்கிறணும். அதுக்கப்புறமா 2 வளையல் எடுத்து இந்த 3 வளையலுக்கு நடுவில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு வளையல் எடுத்து இப்படி கீழே வச்சுக்கணும். இப்போது மொத்தம் 4, 3, 7, 7, 3, 10 வளையல் இருக்கா. அப்போ நம்ம இன்னொரு வளையலை எடுத்து சேர்த்துக்கணும். 11 வளையல் ஒத்தப்படையாக இருக்கணும்ல, அதுக்காக. இப்போது இது வந்து நான் கட்டிட்டேன். எல்லா பக்கமும் முடிச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அந்த வளையல் அப்படியே வளையல் மாலையை திருப்பி போட்டு பார்க்கலாம். முடிச்சு வந்து அதிகமாக தெரியலை. அந்த கயிறு கட்டின அந்த ஒரு டிசைன் மட்டும்தான் இருக்குது. முடிச்செல்லாம் வெளியே தெரியலை. இது அப்படியே நம்ம தலைகீழ திருப்பி சாமிக்கு போட்டுற வேண்டியதுதான். இது வந்து ஒரு நெக்லஸ் மாடலில் இருக்கும். இந்த முனையில் கொஞ்சம் பூவை சுற்றி போட்டுற வேண்டியதுதான். உங்களுக்கு எங்கெங்கே பூ வைக்கணும், நிறைய பூ இருந்துச்சு அப்படின்னா வளையலோட ஒவ்வொரு அந்த வளையத்துலையும் பூவை சுற்றி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு டிசைனில் இந்த வளையல் மாலையும் கட்டிடலாம். இப்போது 3 டிசைனில் வளையல் மாலை கட்டியாச்சு. இப்போது இன்னும் 2 டிசைன் வளையல் இருக்குது. இந்த வளையலை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் கட்டினேன் பார்த்தீங்களா, வளையல் மாலை. அந்த டிசைனு தான் இதில் கட்ட போகிறேன். 2 டசன் வச்சு கட்டினா எவ்வளோ அழகாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வளையல் மாலையை நான் கட்டி காமிக்கிறேன். இதுலேயும் டேமேஜ் ஒன்று இருந்தது. 2 டசன்லேயுமே ஒரு டேமேஜ் வளையல் இருந்தது. அதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வழக்கம் போல் ஒரு வளையலை எடுத்து நூலை வந்து டைட்டாக ஒரு 2-3 முடிச்சு போட்டுட்டு அடுத்தடுத்த வளையலை கொஞ்சம் கதம்பு பூ கட்டுற மாதிரி கலக்கமாக கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வளையல் மாலை சூப்பராக ரெடி ஆகிடும். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி வளையல் மாலையை கட்டி அம்மனுக்கு சாத்தி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும். அதுபோக கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இந்த வளையல் மாலையை அம்மனுக்கு சாத்தி வழிபடலாம். இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மனுக்கு வளையல் மாலை சாத்தணும்னு ஆசைப்பட்டு வளையல் மாலையும் சாத்தி வழிபடலாம். எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமையும் கூட செய்யலாம். இதை விட இன்னொரு முக்கியமான மாலை இருக்குது. அந்த மாலையை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த வளையல் மாலை நம்ம ஃபஸ்ட்டு கட்டினோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் கட்டினது தான். அது வந்து 1 டஜனில் கட்டினது. இது 2 டஜனில் கட்டினதுனால கொஞ்சம் பெருசாகவும் நல்லா கலக்கமாகவும் அழகாகவும் இருக்குது. ஒரு 2, 3 டஜன் வாங்கி நம்ம இதே மெத்தடில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பெரிய மாலையாக அழகாக இருக்கும். பெரிய சுவாமி அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி எந்த மெத்தட்லேயுமே எனக்கு கட்ட தெரியலை அப்படின்னா, இப்போது ஒரு சிம்பிளான வழி இருக்குது இந்த வளையல் மாலையை சாத்துறதுக்கு. இப்போ மறுபடியும் 1 டஜன் வளையல் எடுத்துக்கிறேன். அதில் டேமேஜ் வளையல் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒத்தப்படையாக வளையல் இருக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. ஒரு மாங்கல்யத்துக்கு சேர்க்குற மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் கயிறுக்குள்ளே இந்த மொத்த வளையலையுமே அப்படியே உள்ளே விட்டுட்டு அந்த மஞ்சள் கயிறோட முனியில் 3 முடிச்சு போட்டுக்கோங்க. இதை உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கு, அம்மன் படத்துக்கு சாத்துறதா இருந்தாலும் சாத்திக்கலாம். இல்லை கோவிலில் அப்படியே நீங்கள் இதை கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துடலாம். இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது புத்து இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பாம்பு புத்து. அந்த பாம்பு புத்துக்கு கூட இந்த நாகபஞ்சமி இப்போ வரப்போகுது, அன்னைக்கு இந்த வளையலை கொண்டு போய் சாத்திடலாம். இல்லாட்டி வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் கொண்டு போய் சாத்திடலாம். இப்போ இந்த வளையல் மாலையை நான் பாம்பு புத்துக்காக தான் செய்கிறேன். நமக்கே தெரியாமல் ஏதாச்சும் தோஷம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வளையல் மாலையை சாத்துறதன் மூலமாக அது நிவர்த்தி ஆகிடும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.